Hi viewers, welcome to Prime City Properties. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க எலிவேஷன் லுக் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ இண்டிபெண்டன்ட் ஹவுஸுக்கு உண்டான ஒரு வீடு இது. ஸோ இந்த வீடு இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா போரூர், நியர்பை போரூர் டோல்கேட் பக்கத்தில் இந்த வீடு வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ புத்தம்புது வீடு இது, ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. நார்த் ஃபேஸிங்கில் 30 அடி ரோடு, ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும் 30 அடி ரோடு, கார்னர் ப்ராப்பர்ட்டியாக இந்த வீடை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் கம்ப்ளீட்டாக பார்க்குறீங்க. 2 கவர்டு கார் பார்க், நல்ல ஒரு பெரிய காரை நிப்பாட்ட முடியும், அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங் விட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் ஏஜ்டு பர்சன் தங்குறதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வேணும்னு லைக் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு பெட்ரூமாக அதை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு அட்வான்டேஜ், ஒரு வேளை நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வச்சுக்கலாம், செகண்ட் ஃப்ளோர் வச்சுக்கலாம்னு லைக் பண்ணிங்கன்னா இந்த வீட்டுக்கு லிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெரியவங்க மேலே தங்கினாலும் அழகாக தங்கிக்கலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்தோடு கொடுத்துட்டு, கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துட்டு, லிஃப்ட் போர்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத் கொடுத்து கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாடுலர் டைப் வுட் ஒர்க் எல்லாமே முடிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ஹாலு, டிவி பாயிண்ட்டுக்கு உண்டான வுட் ஒர்க் எல்லாமே முடிச்சிருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி நார்த் ஈஸ்ட் கார்னரு, வீட்டுக்கு உண்டான என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் வரும். ஸோ கிச்சனில் கம்ப்ளீட்டாக வுட் ஒர்க் முடிச்சிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். சிம்னி வச்சுருக்காங்க, ரேக் எல்லாமே வச்சுருக்காங்க, மாடுலர் டைப் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோட் ஃபேஸிங்கில் ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் இமீடியட்டாக நீங்கள் கால் பண்ணலாம். நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம். இந்த வீடு இருக்கிற லொக்கேஷன் சொல்லியிருந்தால் போரூர், நியர்பை பார்த்தீங்கன்னா போரூர் டோல்கேட் பக்கத்தில் வரும். நல்ல டெவலப்டு லொக்கேஷனில் இந்த ஏரியா வந்து மாறிட்டே இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனில் வீடை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் அப்ரூவ்டோடு பண்ணியிருக்காங்க. லிஃப்ட்டை கொடுத்து 5 பெட்ரூம் வச்ச மாதிரி இந்த வீடை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோர் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரும் பார்த்து முடிச்சிங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வித் கிச்சனோடு டெவலப் பண்ணியிருந்தாங்க. தென் செகண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் வரும். அதே போல் ரோட் ஃபேஸிங்கில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டிங்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க, வுட் ஒர்க் முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் க்ளீனிங் மட்டும்தான் ஒர்க்கு நமக்கு பெண்டிங்கு. ஸோ இப்போது நம்ம ஒரு கிளைண்ட்டாக புக் பண்ணுறோம் அப்படின்னா இமீடியட்டாக வந்து க்ளீன் பண்ணியும் கொடுத்துருவாங்க. பிஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெடி டு மூவ் கண்டிஷனில் பக்காவாக கொடுத்துருவாங்க. அதாவது 99% முடிஞ்சிச்சு, 1% ஒர்க் மட்டும் தான் இருக்குது, அதுவும் முடித்து கொடுத்துருவாங்க. தென் செகண்ட் ஃப்ளோர் முடித்ததும் பார்த்திங்கன்னா தேர்ட் ஃப்ளோரில் இன்னொரு அட்வான்டேஜ், ஒரு கெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. அதுதான் 5வது பெட்ரூம். ஸோ அதுவும் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கு தனியாக ஒரு ரூம் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல அட்வான்டேஜாக தேர்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். செகண்ட் ஃப்ளோர் முடித்ததும் தேர்ட் ஃப்ளோரும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே ஒரு ஊஞ்சலும் நமக்கு போட்டிருக்காங்க. மற்றபடி ஓப்பன் டெரஸ் கொடுத்து அதுக்கு மேலே டேங்க் வச்சு, ஸோ பக்கா கண்டிஷனில் இமீடியட்டாக நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான லேண்டு பார்த்திங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. நார்த்து சைடில் 40 அடியும், ஈஸ்ட்டு சைடில் 20 அடியும் இருக்க மாதிரி எக்ஸாக்டாக 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. 2 சைடும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 30 அடி ரோடு. நல்ல ஒரு ப்ரைம் ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் சொல்லலாம். சூப்பராக டெவலப் ஆகிட்டே இருக்குது அந்த ஏரியா. இப்போவே லேண்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா கிட்ட அங்கே கோட் பண்ணுறாங்க எல்லாருமே ஒரு கிரவுண்டுக்கு. ஸோ 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு நீங்கள் பார்த்துங்க. ப்ளஸ் இந்த இவ்வளோ பெரிய வீடு டெவலப் பண்ணியிருக்காங்க. ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. 3 ஃபேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 கவர்டு கார் பார்க் கொடுத்து 4 பைக் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா வுட் ஒர்க்குமே பண்ணிட்டாங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் இருக்குது. ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது இந்த வீடு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பிரமாதமானு சொல்லலாம், சூப்பரானு சொல்லலாம், அந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வீடு. இந்த வீட்டுக்கு உண்டான ரேட் பார்த்திங்கன்னா 2,35,00,000 கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். அதுவும் டாக்குமெண்ட் க்ளீனாக இருக்குது, அப்ரூவ்டு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு.
உங்களுக்கு வேறு எந்த ஒரு டவுட்னாலும் இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். சைட் பார்க்கணுன்னு ஜஸ்ட் ஒரு 1 hour முன்னாடி சொன்னால் போதும், சைட் வந்து காமிக்கிறோம். சைட் பார்த்துட்டு கூட நம்ம ஃபர்தராக பேசலாம். இதுக்குண்டான ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.